ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பீட்ரூட் தான் அரைச்சி எடுத்திருக்கோம். பீட்ரூட் வச்சு என்ன செய்யலாம்? எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்ய எனக்கு போராக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு, பேஸ்ட்டு போல். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டுக்கிட்டேன். பக்கோடா மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் எல்லாமே 1 கப் சேர்த்துருக்குறேன். எல்லாமே எக்ஸ்ட்ராவும் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். கடல மாவு 1 கப் சேர்த்துக்குங்க. 3 மாவுமே சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டு அது தேவைக்கான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பீட்ரூட்டை அதில் எடுத்துட வேண்டியதான். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் நான் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது வெங்காயம் வந்து வீடியோவில் விழுகலை, அதனால் வெங்காயம் நல்லா பொடிசாக நிறைய 1 கப் 2 கப் போட்டுக்குங்க. மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்குங்க. நமக்கு தேவையான ஃப்ளேவர் தான் இந்த மாதிரி தான். ஏன்னா பீட்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டு வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வடை வந்து கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால கொஞ்சம் ஒட்டுது. நீங்கள் கடல மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும், கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், சாஃப்டாக. இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லை இப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து பக்கோடா மாதிரி கூட நம்ம போடலாம். நல்லா இருந்துச்சு, ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரம் மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகா அதையும் அரிஞ்சு போட்டுக்குங்க. அன்றைக்கி பச்சை மிளகா என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்னதாக பக்கோடா சேஃபில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டு எடுக்கிறப்ப நல்லா வந்துச்சு, ஒட்டவே இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. புதுசாக தான் நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் எப்பொழுதும் ஒரே மாதிரி சாப்பிட்டு எல்லாருக்குமே போர் அடிக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாக்ஸில் வச்சோன்னு வச்சுங்களேன், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.